நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சடச்சக்கர ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வெரி பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். உங்கள் சக்கரா வந்து நல்லா ஆக்டிவேட் ஆக போகுது. ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருக்கிற ஃபுல் டே எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. நெகட்டிவ் எனர்ஜி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆயிடும். நான் என்னோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்கூட பண்ணும்போது என்னோட இங்கிற சவுண்ட் ரொம்ப லென்த்தாக போகுது, உங்களால் அது வரைக்கும் மூச்சு வந்து எக்ஸேல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இடையில வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு ஷார்ட் பிரெத் எடுத்துக்கலாம். ஒரு இங்கே எக்ஸேல் ஷார்ட் எடுத்துட்டு அடுத்த சைட்லேருந்து அப்படியே நீங்கள் ஒரு சைக்கிள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அது கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. Focus base chakra மூலாதார. lam next Swadhisthana sacral. கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட தொப்புளுக்கு ஜஸ்ட் மேலே சென்டரில் மணிப்பூர் சோலார் பிளெக்ஸஸ். Next heart chakra alataka. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசுத்தி த்ரோட் சக்ரா. Next third eye chakra. Next crown chakra. ஃபைனலாக ஒரு டீப் பிரெத் எடுங்க. அந்த டீப் மூச்சு பிரெத் எடுக்கும்போது அந்த மூச்சு போய் இந்த க்ரௌன் சக்கரை டச் பண்ணுற மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
வெளிமூச்சு விடும்போது எக்ஸேல் பண்ணும்போது ஒவ்வொரு சக்கர வழியாவா அந்த மூச்சு இறங்கி மூணாவது வழியா கிரவுண்டிங் ஆயிடுது பேர் கிரவுண்டிங் ஆர் எர்த்திங் பேர். ஸோ உங்களுக்குள்ள ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி பெண்டிங் இருந்தால் கூட அது எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு நீங்கள் அசியூம் பண்ணிட்டு ஒரு கிரவுண்டிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். டேக் டீப் பிரீத் பண்ணிக்கலாம். டேக் டீப் பிரீத். மெடிடேஷனுக்கு ஒரு 2 கை குபேர முத்திரையில் இருக்கட்டும். சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. உங்கள் கண்கள் மூடி நிலையில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் செல்வ வரங்களை கவர்ந்திடக்கூடிய பவர்ஃபுல்லான ஹெல்த் அட்ராக்ஷன் டைம் அஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் அப்படியே நீங்க உள்வாங்கிக்க. ஒவ்வொரு வார்த்தையை கவனமா கேளுங்க. என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்து மன்னிப்பு பிரேயர். இதை சொல்லும்போது கவனமாக கேளுங்க. உங்களுடைய பாடிக்குள்ளிருந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் இருந்தாலும் கூட நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் உங்களுடைய காது வழி ஒரு புகை மாதிரி வெளியேற மாதிரி அந்த மன்னிப்பு பிரார்த்தனை முடியும் போது நீங்கள் அசியூம் பண்ணிக்கங்க. வார்த்தையை கவனமாக உள்வாங்கி கேளுங்க. பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ முன்னோர்களோ உறவினர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம மணிக்கான போனோம். இதை வந்து ஃபீல் பண்ணி உணர்ந்து நீங்கள் சொல்லணும். ரிப்பீட் பண்ணலாம். மை டியர் மணி, ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry.
Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Thank you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Thank you. கண்கள் மூடி நிலையில் இருக்கட்டும். உங்கள் கை 2 கை எடுத்து நல்லா ரப் பண்ணிக்கங்க. நல்லா சூடு வரைக்கும் தைங்க. அப்படியே கண்ணில் ஊற்றிட்டு உங்கள் விரல் நுனி பார்க்குற மாதிரி மெதுவாக திறக்கணும். உங்களோட இடது கையை உயர்த்தி சொல்லுங்க. I am the best. I can do it. God is always with me. I am a winner. Today is my day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே உங்களுக்கு எதனா ஒரு கான்பிடன்ஸ் லெவல் கம்மியாகுதோ லோவா ஃபீல் பண்றீங்கன்னா இதை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் பூஸ்டப் ஆகும். ஓகே, தென் நம்ம சூப்பர் பிரெயின் யோகாவுக்கு போயிடலாம். சூப்பர் பிரெயின் யோகா இடது கை கீழே இருக்கணும், வலது கை மேல இருக்கணும். அதுக்கப்புறம் நாக்கு மேல் அன்னத்தை தொட்டு இருக்கணும். தென் 14 டைம்ஸ் இல்ல 21 டைம்ஸ் செய்யலாம். உட்காரும் போது மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க, எழும் போது மூச்சை வெளியே விடுங்க. யாருக்காச்சும் ஹெல்த் இஷ்யூஸோ பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அவங்க ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஓகே, பண்ணிடலாமா? ஓகே, எல்லாரும் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை இழுத்து விட்டீங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஆகும். தென் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 6 டைப்ஸ் ஆஃப் பிராக்டிசஸ் பண்ண போறோம். எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான பிராக்டிஸ். வாட்டர் ப்ரேயர் பண்ண போறோம், அதனால தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாரும் சின்சியரா பண்ணலாம். Let's go for a smile meditation. ஜஸ்ட் உங்க கைகள் நமஸ்காரம் தொடச்சிங்க. கண்ணோட ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். உங்க முதல்ல அழகான ஒரு புன்னகையை தவற விடலாம்.
நீங்கள் லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடை முடிக்கணும். ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கங்க. கண்ணாடி போட்டதை கழட்டி வச்சுக்கலாம். ஒரு கை நீங்கள் வந்து குபேரமுத்திரை வச்சுக்கலாம், ஆறு உங்கள் வயிற்று மேலே வச்சுக்கலாம். அந்த வயிறோட மூமெண்ட் பார்க்கறதுக்காக ஸ்டார்டிங்லாம். இப்போ உங்கள் வலது கை வந்து நாசிகா முத்ரா வச்சுக்கலாம். ரைட் சைடு வந்து பார்த்தா ஜென்டில் க்ளோஸ் பண்ணணும். மூக்கோட ஷேப் வந்து மாறக்கூடாது. அந்த மாதிரி ஜென்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு வந்து மூச்சை அப்படிங்கிற மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடு இன்ஹேல் பண்ணணும். எவ்வளோ மெதுவாக இன்ஹேல் பண்ணீங்களோ அவ்வளோ மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள். சவுண்ட் வரக்கூடாது, மூச்சோட சத்தம் வரக்கூடாது. மெதுவாக இன்ஹேல் பண்ணிவிட்டு தென் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு மெதுவாக எக்ஸேல் பண்ணணும். எவ்வளோ மெதுவாக. எப்பவுமே நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது வயிறு வெளியே வரணும், எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ளே போகணும். இப்போ எக்ஸேல் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து ரைட் சைடு இன்ஹேல் மூச்சு எடுக்கணும். தென் லெஃப்ட் சைடு வந்து மூச்சை எக்ஸ்ஹேல். இப்போ மாற்றி மாற்றி பண்ணிட்டாலும் கடைசியாக சைக்கிள் முடிக்கும் போது லெஃப்ட் சைடு முடிக்கணும். நெக்ஸ்ட் மெடிடேஷன் டைம். இப்போ உங்களுடைய ஆல்ரெடி பிரீத்திங் ஃபினிஷ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வந்து அந்த சைக்கிள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கேன். மெடிடேஷனுக்கு உங்கள் 2 கை குபேரமுத்திரை இருக்கட்டும். சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. கண்களுக்கு முடியல இருக்கட்டும். உங்களுடைய கவனம் வந்து உங்களுடைய மூச்சில் வச்சுக்கேன். அந்த மூச்சு போகிறது வெளியே வர்றது அது மேலே கவனம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கேன். இதை பற்றி பெருசாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ரிலாக்ஸாக ஜஸ்ட் சிட் இன் சைலன்ஸ்.
அஃபர்மேஷன். கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும். கைகள் வந்து அதே குபேர முத்திரையில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் சொல்றதை திரும்ப நீங்க கூடவே உறக்க சொல்லணும். எனக்கும் எனது குடும்பம் மற்றும் என்னை சார்ந்தவர்களுடனான உறவுமுறை நாளுக்கு நாள் மேன்மையடைந்து கொண்டிருக்கிறது. எனது உடல்நலம், மனநலம், ஆன்ம நலம் நாளுக்கு நாள் மேன்மையடைந்து கொண்டிருக்கிறது. நான் எனது உடலுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில் கொடுப்பதோடு உண்ணும் போது நிதானமாக 32 முறைக்கு மேல் மென்று உண்பதால் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்கிறது. முறையான பயிற்சிகள், அளவான ஆழ்ந்த உறக்கம், தேவையான சூரிய ஒளி, தரமான துணை உணவுகள், வேண்டிய அளவு தண்ணீர், எந்த சூழலையும் நிதானமாக கையாளும் மனப்பக்குவம், இவை அனைத்தும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இளமைக்கு திரும்ப உதவுகிறது. தினமும் இரவு 7 மணிக்கு முன்னரே எளிமையான உணவை முடித்துவிட்டு 9 மணிக்கு மேல் ஸ்கிரீன் பார்ப்பதை தவிர்த்து 10 மணிக்கு முன்னர் மிராக்கிள் நைட் பயிற்சியுடன் உறங்கச் சென்று அதிகாலை உற்சாகமாக இருந்து சரச்சக்கர பேதன் மற்றும் மிராக்கிள் மார்னிங் பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வருகிறேன். சுறுசுறுப்பான நடை, இளமை துண்டும் உடல், சரியான எடை, பொலிவான மற்றும் வசீகரமான முகம், தெளிவாக முடிவெடுக்கும் சிந்தனை, உற்சாகமூட்டும் பேச்சு என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதால் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உணர்கிறேன். என்னை எப்பொழுதும் நேர்மறை சிந்தனைகளுடனும் எடுத்த எந்த காரியத்திலும் பெருவெற்றி பெறுவதாகவும் எனது இலக்குகளை எளிதில் அடைவதற்கு உதவும் வகையில் சரியான மக்கள், சந்தர்ப்பங்கள் மற்றும் நிகழ்வுகளை எனக்கு சாதகமாக இயங்க வைக்கும் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நமக்காக அஃபர்மேஷன் சொன்னோம். அடுத்து வந்து மற்றவர்களுக்காக அஃபர்மேஷனோட இது ஒரு குரூப் லைன் வச்சுக்கலாம். நான் சொல்ல நீங்க அப்படியே திருப்பி சொல்லலாம். நமது மிராக்கிள் மார்னிங் குடும்பத்தில் இணைந்துள்ள ஒவ்வொருவரும் மற்றும் இவ்வுலக மக்கள் அனைவரும் தங்கள் நோக்கத்தை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையிலும் நல்ல உடல்நலம் மற்றும் மனநலத்துடனும் உறவுமுறை மேம்பட்ட அபரிதமான வாழ்க்கை வாழ மனதார பிரார்த்திக்கிறேன். நெக்ஸ்ட் வாட்டர் பிளேயர். நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உடல் நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுருட்டுகளும் சரியான விதத்தில் சோர்ந்து சீரான உடல் இயக்கத்திற்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்குள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் ரத்தம், செல்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு நீருக்கு
நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான வினைகள் மட்டுமே கவர்ந்திருக்கிறோம் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. கண்கள் மூடி நிலையில இருக்கட்டும். உங்க கை 2 கை எடுத்து நல்லா ரப் பண்ணிக்கங்க. நல்லா சூடு வறக்க கைங்க. அப்படியே கண்ணில் ஊற்றிட்டு உங்க விரல் நுனி பார்க்குற மாதிரி மெதுவாக திறக்கலாம். இப்போ உங்க முன்னாடி இருக்கிற தண்ணிக்கு நன்றி சொல்லிட்டு சிப் பை சிப்பா எடுத்து மெதுவாக குடிக்கலாம். நீங்க இந்த 6 பிராக்டிஸ் பண்ண உடனே உங்களுக்கு நல்ல பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும். எப்ப தண்ணி குடிச்சாலுமே அதுக்கு நன்றி சொல்லிட்டு குடிங்க, சிப் பை சிப்பா. அதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கிராட்டிடியூட் டைம் போயிடலாம். எல்லாரும் வந்து ஒரு கிராட்டிடியூட் ஸ்டோன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளும் வந்து கிராட்டிடியூட் டைரி எடுத்துக்கலாம். மேஜிக் ஸ்டோனை கையில எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணலாம். நேத்து நடந்து உங்களுடைய 10 நிகழ்ச்சிகளை எடுத்துக்கோங்க. அதுல வந்து யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போறோம், எதற்கு ஏன் நன்றி சொல்ல போறோம்னு நோட் பண்ணி எழுதுங்க. ஒரு சென்டென்ஸ் முடிவுலயும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு எழுதுங்க. ஃபீல் பண்ணிட்டே எழுதுங்க. ஸோ டைம் பாக்ஸிங்ல ரிலேஷன்ஷிப் என்ன டைம், ஹெல்த்துக்கு, மணி, பீயிங், டூயிங், ஹேவிங் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ போட்டுருங்க. உங்களோட இன்னைக்கு கிடைச்ச டைம் நீங்க கரெக்டா அலாட் பண்ணிக்கோ. எல்லாரும் டைம் பாக்ஸிங் முடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் விஷுவலைசேஷன் போயிடலாம். நீங்க உங்களோட ட்ரீம் என்ன, இப்ப ஷார்டஸ்ட் கோல் என்னன்றத வந்து நீங்க அச்சீவ் பண்ண மாதிரி நினைச்சு விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க மேஜிக் ஆஃப் கையில எடுத்து வச்சுட்டு 5 சென்சஸோட உங்களுடைய அந்த என்ன சரௌண்டிங்ஸ்ல எல்லாம் அது இருக்கணும் எல்லாத்தையும் விஷுவலைஸ். ஓகே, தேங்க்யூ. விஷுவலைஸ் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்மளோட செலிப்ரேஷன் டைம். அதுக்கு முன்னாடி நீங்க கமிட்டட் டு லேர்ன். நம்ம வந்து மிராக்கிள் மார்னிங் கரெக்டா பண்ணிட்டோம்